எப்பவும் பணத்தை சேர்த்து மட்டும் வைக்காத. இது எங்க தாத்தா எனக்கு சொன்ன அறிவுரை. இதை ஏன் சொல்றேன்னு இந்த கதையை கேட்டா உங்களுக்கே புரியும். ஒரு சின்ன கிராமத்துல ஒரு வயசானவர் இருந்தார். ஊர்க்காரங்க எல்லாரும் அவரை சோம்பேறின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர் வேலைக்கே போக மாட்டார். ஒரு பழைய நாற்காலிய போட்டுக்கிட்டு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு வெறும் கனவு கோட்டை மட்டும்தான் கட்டுவார். ஒரு நாள் நான் பெரிய கடை வைப்பேன், நிலம் வாங்குவேன், மாடு கண்ணு வாங்குவேன், கஷ்டப்படாமலே சம்பாதிப்பேன்னு சொல்லிட்டே இருப்பார். ஆனா அந்த ஒரு நாள் வரவே இல்லை. அவர் மனைவி எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, உழைச்சாதான் சோறுன்னு. ஆனா அவர் கேட்கல. ஒரு நாள் அவரோட பேர பையன் பசியில ஓடி வந்து, தாத்தா சாப்பிட ரொட்டி இருக்கான்னு கேட்டான். வீட்ல ஒரு பருக்க சோறு கூட இல்ல. அப்பதான் அந்த தாத்தாவுக்கு உரைச்சுது, கனவுகள் வைத்த நிரப்பாது. ஒருவித உத்வேகத்தோட போய் மறுநாள் வேலைக்கு கிளம்பினார். வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார். ஆனா கிடைச்ச காசு சாப்பாட்டுக்கும் மருந்துக்கும் வீட்டு ஒழுகுற கூரைக்கும் சரியா போச்சு. அப்போதான் மத்தவங்க பேசிக்கிட்டதை கேட்டு ஒரு பெரிய கண்ணாடி ஜாடியில மிச்சம் பிடிக்கிற காசை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சார். பழைய செருப்பு அருந்து போனாலும் தெச்சு போட்டாரே தவிர புதுசு வாங்கல. சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டு காசு சேர்த்தார். இது நம்ம எதிர்காலம்னு பெருமையா சொன்னார். ஆனா ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போய் சோளம் வாங்கும்போது கடைக்காரர் சொன்னார், விலை ஏறி போச்சு, நீங்க சேர்த்து வச்ச காசுக்கு பாதி மூட்டை தான் வரும்னு. தாத்தாவுக்கு தூக்கி வாரி போட்டது. பணம் சேர்த்து வைக்க வைக்க அதோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகுதுன்னு அவருக்கு அப்போதான் புரிஞ்சுது. அப்புறம்தான் யோசிச்சார். மிச்சம் இருந்த காசை வச்சு சில கோழிகளை வாங்கினார். அந்த கோழிகள் முட்டை போட ஆரம்பிச்சுது. சில முட்டைகளை சாப்பிட்டாங்க, மிச்சத்தை வித்தாங்க. அந்த காசுல இன்னும் சில கோழிகளை வாங்கினாங்க. சீக்கிரமே அந்த இடமே கோழி பண்ண மாதிரி ஆகிடுச்சு. இப்போ அவர்கிட்ட சாப்பாடும் இருக்கு, வருமானமும் இருக்கு. அப்போ அந்த தாத்தா அந்த பையன்கிட்ட சொன்னார், காசை ஜாடியில அடைச்சு வைக்கிறது கையில தண்ணிய பிடிச்சு வைக்கிற மாதிரி. அது மெல்ல மெல்ல நழுவிடும். ஆனா அதை முதலீடு செஞ்சா அது வளர்ந்துகிட்டே இருக்கும். தாத்தா சொன்ன பாடம், பணத்தை சேர்த்து மட்டும் வைக்காத, அதை வளர விடு. சின்னதா ஆரம்பிச்சாலும் அதை ஏதாச்சும் ஒரு வேலையில முதலீடு செய். இப்ப அடுத்த கதைக்கு போலாமா? ஒரு முறை ஊரா சுற்றும் ஒரு பெரியவர் ஒரு கிராமத்துக்கு போனார். அங்க விக்ரம்னு ஒரு சாதாரண மனுஷனை பார்த்தார். விக்ரம் ரொம்ப அன்பானவர். சாமி, எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வேளை சாப்பிடுங்க, அது எனக்கு பெருமைன்னு கூப்பிட்டார். பெரியவரும் போனார். விக்ரமோட மனைவியும் மகள்களும் அந்த பெரியவரை ரொம்ப மரியாதையா நடத்தினாங்க. பெரியவர் கிளம்பும்போது, நீயும் உன் குடும்பமும் எல்லா செல்வத்தோடும் சந்தோஷமா வாழணும்னு ஆசிர்வாதம் பண்ணார். அதுக்கு விக்ரம் சிரிச்சுக்கிட்டே, சாமி, இதுவும் கடந்து போகும், எதுவும் இங்க நிரந்தரம் இல்ல அப்படின்னாரு. பெரியவருக்கு ஒன்னும் புரியல, குழப்பத்தோடவே கிளம்பினாரு. 2 வருஷம் கழிச்சு அதே ஊருக்கு திரும்பவும் வந்தாரு. அப்போ விக்ரம் எல்லாத்தையும் இழந்துட்டதா கேள்விப்பட்டார். வீடு வாசலை வித்துட்டு இப்போ ஒரு பண்ணையார்கிட்ட வேலை பார்க்கறார். பெரியவர் விக்ரம பார்க்க போனார். விக்ரம் ஒரு சின்ன குடிசையில கிழிஞ்ச துணியோட இருந்தார். ஆனா அவர் முகத்துல அதே சிரிப்பு. சாமி, என்கிட்ட இப்போ குடுக்கறதுக்கு இந்த வறண்ட ரொட்டி தான் இருக்கு, மன்னிச்சிடுங்கன்னு விக்ரம் சொன்னார். பெரியவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. கடவுளே, நல்லவனுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டமான்னு நினைச்சார். விக்ரம் மெதுவா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், சாமி, இதுவும் மாறும். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. இருக்கிறத வச்சு அமைதியா இருக்க பழகிட்டேன். இதை கேட்ட பெரியவர், நீதான் உண்மையான ஞானின்னு வியந்து போனார். மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு வர்றாரு. இப்போ கதை அப்படியே மாறிடுச்சு. விக்ரம் அந்த ஊருக்கே பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. எப்படி சாமி இது நடந்துச்சுன்னு பெரியவர் கேட்டார். அதுக்கு விக்ரம் சொன்னார், என்னோட பழைய முதலாளிக்கு குழந்தைங்க இல்ல. அவரோட சொத்து எல்லாத்தையும் என்னோட நேர்மைய பார்த்துட்டு என் பேர்லயே எழுதி வச்சிட்டாருன்னு சொன்னார். பெரியவர் சந்தோஷப்பட்டு, கடவுள் உன்னை ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொன்னார். விக்ரம் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே, சாமி, இதுவும் கூட நிரந்தரம் இல்ல அப்படின்னாரு. நிறைய வருஷம் கழிச்சு கடைசியா ஒரு முறை வர்றாரு. அப்போ விக்ரம் உயிரோட இல்ல. அந்த பெரிய பங்களா வெறிச்சோட கிடந்துச்சு. விக்ரமோட மனைவிக்கும் உடம்பு முடியல. பொண்ணுங்களுக்கு கல்யாணமாகி போயிட்டாங்க. விக்ரமோட போட்டோக்கு கீழே ஒரு வாசகம் எழுதியிருந்தது, இறுதியில் இதுவும் கடந்து போகும். பெரியவர் இப்போதான் உண்மைய புரிஞ்சுக்கிட்டாரு. விக்ரம் தான் உண்மையான ஞானி. ஏன்னா சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அவர் மாறவே இல்லை. மேகம் மாதிரி கஷ்டமும் நஷ்டமும் வந்து போகும்னு தெரிஞ்சு வச்சிருந்தார். இந்த கதையோட நீதி இதுதான். இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம், இல்ல கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நேரமும் காலமும் சுத்திக்கிட்டே இருக்கும். அதனால வெளியில தேடுற சந்தோஷத்தை விட உங்க மனச சுத்தமாவும் அமைதியாவும் வச்சுக்கோங்க. அதுதான் உண்மையான நிம்மதி. நிஜமாவே நன்றி உணர்வும் மன அமைதியும் தான் பெரிய செல்வம்னு நீங்க நினைச்சா ட்ரூன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதைகளோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றிகள் சாகோ.